மழைக்கு வராத இந்த தொகுதி எம்பி பிரச்சாரத்துக்கு வராங்களா இல்லையா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் நம்ம போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தாமரை வச்சிருந்தாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அனுப்பினார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிர்மலா சீதாராமன் மேடத்தை அனுப்பினார். நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர், நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இருந்தேன் புதுச்சேரியில. எப்படி வெள்ளத்தை நிர்வகிக்கணும் எனக்கும் தெரியும். எல்லாம் செய்யாம போய் பாருங்க பள்ளிக்கரணை இடத்துல வெள்ளம் வர வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னையை வச்சுக்கிட்டு வெள்ளம் வந்த அப்புறம் வரலன்னா வெள்ளத்தை ஏன் வர வச்சீங்க? வெள்ளம் எப்படி வந்ததாங்க? கோயிலாம்பாக்கம் கெனால போய் பாருங்க, பக்கிங்ஹாம் கெனால போய் பாருங்க. என்ன ஆட்சி நடக்கு? அவலட்சணமான ஆட்சி. இன்னைக்கு டிசம்பர் வந்தா மக்களுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது. இப்படிதான் ஆட்சி நடத்துவாங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தா, நான் இப்ப வெற்றி பெற்றா விஞ்ஞான முறையில ரெயின் பேசின் சிஸ்டம்னு இருக்கு, வெப்பமயமாதலை தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு. எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை. வடிகால் வாரி வடிகால் எங்கெங்க இருக்கு? குப்பைகள் எல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறது கோயிலம்பாக்கம் கெனால்ல. அதனால இப்ப இங்க பாருங்க, பக்கிங்ஹாம் கெனால் பார்த்துட்டு தான் வரேன். போய் எல்லாரும் நீங்க போய் கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணு இதுல வேற எப்ப பார்த்தாலும் மோடி அவர்கள் கேள்வி கேட்கறது. முதல் ஸ்டாலினை தமிழக மக்கள் கேள்வி கேட்கிறோம். என்ன அழகுல ஆட்சி செய்து கொண்டிருக்காரு. இப்ப சுற்றுவட்டத்துல பார்த்தா தானே தெரியுது. மிக மோசமான ஆட்சி, மிக மிக மோசமா. ஸ்டாலினுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்ல. அவர் அன்னைக்கு 23 கேள்வி கேட்கிறார். எல்லாமே நாங்க கேட்கலாம். விபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் கூட்டணியில் இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? மழை வந்த உடனே மன்மோகன் சிங் இவங்க கூட்டு வந்துட்டாங்க. இலங்கையில நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது போனாங்களா நான் கேட்கிறேன். ஸ்டாலின் போனாரா? முதல் கேள்வி அதுதான். தமிழர்கள் மீது அக்கறை இல்லையா? ஏன் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? ஏன் தரவாத்தீங்க? என்ன காரணம்? அதுக்கும் நாங்க கேள்வி கேட்போம். இந்த தேர்தலோட அதிமுக அடைஞ்சிரும் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. அது உண்மையா? எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் இப்போ இந்த தொகுதியில பல பிரச்சனைகளை பேசி வந்திருக்கேன். இப்ப இது ஒன்னே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை மட்டும் தான் போடுவீங்க. அதனால நான் இப்ப திமுக குற்றம் சாட்டு நீங்க பேசினாலும் மறுப்புன்னு போடணும். நான் 2 திராவிட கட்சிகளும் தான் இந்த சென்னையை பராமரிக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளும் சும்மா போய் சொல்லிட்டு